காலச்சக்கரத்துல 3வதா வரக்கூடியதாங்க இந்த மிதுன ராசி. மிதுன ராசி பொறுத்தவரைக்குமே, அறிவு சார்ந்த விஷயங்கிறது உங்களுக்கு எப்பயுமே நிரம்பி வழின்னு சொல்லலாம். ரொம்ப விசுவாசமானவங்க யான்னு கேட்டாலும் இந்த ராசிக்காரங்க தான். மத்தவங்கள ஏமாத்துற குணம் கிடையாது. ஆனா ரொம்ப சுதந்திர விரும்பியா இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி பேசி மத்தவங்கள கவரக்கூடிய விதத்துல இவங்க கெட்டிக்காரங்க தான். எதுலயுமே சீரியஸா இருக்க மாட்டாங்க. எப்பயுமே சிரிச்ச முகத்தோட இருக்கக்கூடியவங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்களை எளிதா சொல்லலாம். வேலை, படிப்பு எதுவா இருந்தாலும் இவங்கள பொறுத்த வரைக்குமே எல்லா விஷயங்களும் சிறப்பா செயல்படக்கூடியவங்க தான். காடு மேடெல்லாம் சுத்தி திரியணும்னு ஆசைப்படக்கூடிய இவங்க ஒரு அட்வென்ச்சர்ஸ் விரும்பின்னு சொல்லலாம். பார்க்க பெரும்பாலும் இவங்க ஒல்லியா இருந்தாலுமே இவங்க பொறுத்த வரைக்குமே மனதளவுல பலசாலின்னு சொல்லலாங்க. நிறைய விஷயங்களை கத்துக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. துணிச்சலானவங்கன்னு சொல்லலாம். உடல் வலிமை விட மன வலிமைங்கிறது உங்களுக்கு அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட மிதுன ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய 15 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்தில இருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க. மிதுன ராசி அன்பர்கள் இந்த காலத்துல நிறைய விஷயங்களை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நீங்க உணர்ச்சி வசப்படுற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லலாங்க. இதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டு நிறைய பாதிப்புங்கிறது சந்திச்சிருப்பீங்க. என்னதான் பொறுமையா இருந்தாலும் நன்மை ஒரு பக்கம் நடந்தா அடுத்து ஏதாவது ஒரு வகையில தீமைங்கிறது நடந்திருக்கும். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாதிப்பு இல்லாமலாம் இல்லை, நிறைய விபரீதங்களை சந்திச்சிருப்பீங்க. ஏன் தான் இந்த வாழ்க்கை எடுத்தமோங்கிற மாதிரி தான் நிறைய பேருடைய சிந்தனைங்கிறது இருந்துட்டு வருதுன்னு சொல்லலாம். அந்த வகையில இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அப்படி இல்லைங்க. நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான். ஆனா கோபப்பட்டு ஆத்திரப்பட்டு வார்த்தையை அள்ளி வீசாம இருந்துட்டாலே போதும், இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குடும்ப வாழ்க்கை எடுத்துக்கிட்டாலும் சிறப்பு தான். குழந்தைகளுடைய நிலையில் எடுத்துக்கிட்டாலுமே இந்த காலகட்டம் முன்னாடி இருந்ததை விட இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தாங்க. இந்த மாத கிரக நிலையை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ராசிநாதன் புதன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கிறாரு. அவரோட பலம் பெற்ற சுக்கரன் இணைஞ்சு புத சுக்கர யோகம் இருக்கிறதால செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பு தாங்க. ஆரோக்கியத்திலையும் பாதிப்பு இல்லை, தொழில் வளர்ச்சியிலையும் பாதிப்பு இல்லை. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்க குழந்தைகளுக்கு இது நாள் வரைக்கும் நீங்க சந்திச்ச பிரச்சனையிலிருந்து வெளியே வருவீங்க. ரொம்ப நாளா எதிர்பார்க்கக்கூடிய நல்ல காரியம் எல்லாமே இனிதான் நடக்கக்கூடிய ஒரு அறிகுறி தென்படுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த திசா புத்தி பலம் இழந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் கடன் சுமை, கைமாத்தா பணம் வாங்கக்கூடிய சூழ்நிலைங்கிறது கொஞ்சம் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும். அந்த நிலைமை மாறுது. வேலையில நல்ல பொறுப்பான வேலை கிடைக்குன்னு சொல்லலாங்க. குடும்பத்திலேயே கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை இருக்குதான், ஆனா விட்டு கொடுத்து போனீங்கன்னா நிச்சயம் நல்ல பலன் தரக்கூடிய நேரம் தான். உங்க ராசிக்கு 5, 12 இடத்துக்கு அதிபதியான சுக்கரன் 12ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கு வரப்ப இனி வரக்கூடிய நாட்கள்ல நல்ல சம்பவம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி புகழ்பெற்ற கோவிலுக்கு எல்லாமே போயிட்டு வரக்கூடிய நேரம் தான். நிறைய பேர் இந்த வம்பு வழக்கு எல்லாமே சந்திச்சிருப்பீங்க. அதுல திசை திருப்ப ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளோட எதிர்கால நலன் கருதி நீங்க எடுக்கக்கூடிய முடிவுமே இந்த நேரம் சிறப்பு தான். அதே மாதிரி இந்த மாதத்துல வரக்கூடிய 2வது வாரங்கள்ல இருந்து உங்க ராசிக்கு 6, 11 இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் அவர் சப்தம ஸ்தானத்துல வரப்ப ஒரு நல்ல நேரம்னு சொல்லலாம். இடமாற்றம், ஊர் மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயம் வரக்கூடிய வாய்ப்பா இருக்குது. கொடுக்கல் வாங்கல இருந்த பிரச்சனை ஒவ்வொன்றா நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இளைய சகோதர வகையில இருந்த பிரச்சனை நீங்கும். கல்யாண முயற்சியில இருந்த தடை நீங்கும். பூமி சம்பந்தமா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியிலுமே ஒரு ஆர்வம் உண்டாகக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு உண்டு. அது நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதத்துல கார்த்திகை 20ஆம் தேதிக்கு பின்னாடி புதனுடைய அமைப்பு உங்க ராசிக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நிறைஞ்ச தன லாபம் தரக்கூடிய நேரம் தான். நிறைய வாய்ப்பு வீடு தேடி வரும். வரக்கூடிய வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்க பாருங்க. புதிய நண்பர்களுடைய அறிமுகம், பிரபலமானவங்களுடைய அறிமுகம் கிடைக்கிறதால நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தடை இல்லாம நடக்கும். புதுசா தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி செஞ்சாலுமே உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. கல்வி சம்பந்தமா, கலை சம்பந்தமா எந்த முயற்சி எடுத்தாலும் கைகூடி வரக்கூடிய நேரம். நல்ல பொறுப்பு கிடைக்கும். வியாபாரம், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த நேரம் காசு பணம் கிடைக்கக்கூடிய நேரம் தான். நீங்க மனசை வச்சா நிறைய விஷயங்கள் சாதிக்கலாம். அதாவது முயற்சி கொடுத்தா நல்ல பலன் காத்திருக்குது. வேலையில பதிவு உயர்வு இந்த நேரம் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு எடுத்துக்கிட்டாலும் இந்த நேரம் அற்புதம் தான். பெற்றோருடைய ஒரு ஆறுதல், ஆசிரியருடைய ஒரு ஆதரவு இதெல்லாமே இருக்கிறதால நல்ல மாற்றம் தான். பெண்களா இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்குமே இது நாள் வரைக்கும் உங்க மனசுல இருந்த ஆசைங்கிறது நிறைவேறி இருக்காது. ஆனா இனி ஒவ்வொன்றா ஈடேறக்கூடிய நேரம் தான். வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயம் எடுத்துக்கிட்டாலுமே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கு. ராசிக்கு 2ஆம் இடத்துல இந்த நேரம் குரு அமர்ந்திருக்கக்கூடிய தன்மை கணவன் மனைவி உறவு பொறுத்த வரைக்குமே ஒரு அன்பு கொண்டுதான் இருக்கும். அதே நேரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நிறைய நல்ல வாய்ப்பு பெறலாம். அதாவது நீங்க 2 பேரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவுங்கிறது எதிர்காலம் சிறப்படையும். தொழில் வளம் சிறப்படையக்கூடிய நேரம். பண ரீதியா பார்த்தாலும் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கு. குரு செவ்வாயோட அமைப்பை பொறுத்த வரைக்குமே வேலையெல்லாம் மாற்றத்தை தரக்கூடிய நேரம் தான். நிறைய பேருக்கு இடமாற்றம் உண்டாகலாம். அதே மாதிரி உத்தியோகத்துல பதவி மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயம் நடக்கக்கூடிய வாய்ப்பா இருக்கு. கடன் சுமை குறையும். வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கு.
வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல இடத்துல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. ஆனா எந்த ஒரு செயல்பாட்டிலையும் கொஞ்சம் நிதானமா இருங்க. சில நேரம் எப்படி வேணாலும் இந்த நேரம் அமையலாம். அதாவது ஒரே மாதிரி பலன்கிறது அமைஞ்சிருக்காது. ஒரு சில நேரம் பொறுத்த வரைக்குமே வருமானம் ஒரு மாதிரி இருந்தா இன்னொரு சில நேரம் வருமானம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அதனால வரவு செலவு விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. எதை செய்யறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செஞ்சீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான். பாகிஸ்தானத்துல வக்ரசனி இருக்கிறாங்க, ராகு இணைஞ்சிருக்கிறாங்க. அதனால வேலையில கொஞ்சம் பிரச்சனைங்கிறது கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதனால திடீர் முடிவு எடுக்க வேண்டாம். நிதானம் பொறுமைங்கிறது ரொம்ப ரொம்ப இந்த நேரம் உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயமா சொல்லலாம்னு சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த நேரம் நீங்க செய்யக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, படிக்கக்கூடிய பிள்ளைகள் இருந்தா உங்களால என்ன உதவி செய்ய முடியுமோ அந்த உதவியை தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்க. இந்த தடைங்கிறது ஏற்படக்கூடிய வாய்ப்புங்கிறது இல்லை. அதே மாதிரி பசுமாட்டுக்கு வாழைப்பழம் மாதிரியான உணவு நீங்க இந்த நேரம் வாங்கி கொடுக்கறது நல்லதுதான். முடிஞ்ச வரைக்குமே குலதெய்வ கோவில நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க. அது நல்ல பலனை ஏற்படுத்தி தரும். மிதன ராசிக்கு பொறுத்த வரைக்குமே 5ஆம் வீட்டுல இந்த நேரம் அதிர்ஷ்ட அமைப்பு பொறுத்த வரைக்குமே ஓரளவுக்கு உங்களுக்கு சிறப்பு தாங்க. வீடு மனை சொத்து வண்டி வாகனம் இது சம்பந்த விஷயமா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 20ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு நல்லபடியா நடக்கக்கூடிய நேரம் தான். கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைங்கிறது இந்த நேரம் கொஞ்சம் கொடுக்கும். எந்த வேலையா இருந்தாலும் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். வேலை ஆட்கள் மூலமா கொஞ்சம் மனக்குழப்பம் ஏற்படக்கூடிய வாய்ப்பா இருக்குது. தாயோட ஆரோக்கியம் உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு சின்ன சின்ன தொந்தரவு கொடுக்கும். அதனால உடல் ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க. வீடு கட்டக்கூடிய அமைப்புன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பா தான் இருக்குது. கடன் வாங்கியாவது வீடு கட்டணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த நேரம் செய்வீங்க. அதாவது வீடு கட்டக்கூடிய அமைப்பு ஏற்படும். 3ஆம் அதிபதியா இருக்கக்கூடிய சூரியன் 6ஆம் வீட்டுல இருக்கிறதால நீங்க செய்யக்கூடிய முயற்சி கைக்கூடி வரணும்னு சொல்லலாங்க. அதே மாதிரி சுக்கரனுடைய அமைப்பை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்க வீட்டிலேயே அதாவது 10ஆம் வீட்டுல இருக்கிறதால குல தெய்வம் உங்களுக்கு இந்த நேரம் ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரம் தான். அதனால எது செய்யறதா இருந்தாலும் குலதெய்வ கோவிலுக்கு வழிபாடு செஞ்சுட்டு தொடங்குங்க. கண்டிப்பா யோகமான பலன் கிடைக்கும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் குழந்தைகள் ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயம் பொறுத்த வரைக்குமே யோகம் தான். அதே மாதிரி இந்த நேரம் வெளிநாடு பயணங்கள்ங்கிறது உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பா இருக்குது. வெளிநாட்டுக்கு வேலைக்கு முயற்சி செஞ்சாலும் சிறப்பா இருக்குது. வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்களுக்குமே சொந்த ஊர் சம்பந்தப்பட்ட விஷயம் சொந்த வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே கொஞ்சம் வாய்ப்பு உங்களுக்கு அதிகம் தான். என்ன ஒண்ணு அலைச்சல் பயணங்கிறது கொஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனாலுமே நல்ல பலன் இறுதியில காத்திருக்குது. குடும்ப ஒற்றுமை இந்த நேரம் சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாம். வேலை பணம் லாபம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே உங்களுக்கு 20ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு சிறப்பான பலன் தரக்கூடிய நேரம் தான். அதே மாதிரி குரு பகவான் ராசிக்குள்ள வக்கரகதியில வரதால இந்த திருமண யோகம் எல்லாமே நல்ல வரணா வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முன்னாடி எல்லாமே குறையாவே சொல்லிட்டு போயிருப்பாங்க. எதுவுமே ஒரு நல்ல வரணா அமைஞ்சிருக்காது. ஆனால் வரக்கூடிய நாட்கள்ல நல்ல வரணா அமையக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது. சனியும் வக்ர நிவர்த்தி ஆகிறதால உங்களுக்கு முழுக்க முழுக்க நல்ல யோகங்கிறது இனி வரக்கூடிய நாட்கள்ல உண்டாகும். சனி ஜாதகத்துல வக்கரமா இருந்தா பெரும்பாலும் உங்களுக்கு கொஞ்சம் செலவுங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். வக்கரமா இல்லைன்னா வருமானம் பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டாகும். அந்த வகையில திடீர் பண வருமானமும் உண்டு கொஞ்சம் செலவும் உண்டு. ஆனா ஏதாவது ஒரு வகையில உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது மிதுன ராசி ஆண்டவர்களுக்கு ஏற்படுன்னு சொல்லலாம். முடிஞ்ச வரைக்குமே கடனை நீங்க வெளியில வாங்குறது கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. தொடர்ந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர ரீதியா நீங்க எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத நாம மேலுமே இது பதிவுல பார்க்கலாம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நேரம் அதாவது தைரிய காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் சத்த ஜெயசாந்தத்தில் இருக்கிறதால வேலையை பொறுத்த வரைக்குமே நல்ல மாற்றம் தான். துணிச்சல் தன்னம்பிக்கை உண்டாகும். எதிரிகள் சம்பந்தப்பட்ட விஷயம் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு பெருசா தொந்தரவு இல்லை. வியாபாரம் தொழிலுமே நெருக்கடி இல்லை. நிறைய பேருக்கு நல்ல மாற்றம் காத்திருக்கக்கூடிய நேரம் தான். இழுபறியா அந்த விஷயம் சாதகமா முடியும். உடம்புல இருந்த பாதிப்பு நீங்கும். ரொம்ப நாள் கனவு நனவாகக்கூடிய நேரம் தான். அதே மாதிரி சுக்கரன் சாதகமா இருக்கிறதால பொருளாதார நிலை எடுத்துக்கிட்டாலும் சிறப்பா இருக்கு. பொன்பொருள் சேர்க்கை சிறப்பா இருக்கு. வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு குடும்பத்துல இருந்த குழப்பம் விலகக்கூடிய அமைப்பு வியாபாரிகள் கலைத்துறை சார்ந்திருக்கக்கூடியவங்க இவங்களுக்கு எல்லாமே சிறப்பா இருக்கு. புதுசா இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி சிறப்பா இருக்குன்னு சொல்லலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் நஷ்டத்துல இருந்த தொழிலுங்கிறது லாபம் ஏற்படும். தன்னம்பிக்கையோடு இருங்க. இந்த நேரம் சிறப்பா இருக்குது. எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் நல்லபடியா முடியும். தொழில் வியாபாரம் அரசு சம்பந்தப்பட்ட முயற்சி சிறப்பா இருக்குது. மண் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க இந்த ரியல் எஸ்டேட் இந்த உணவகம் ஹோட்டல் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் சிறப்பா இருக்குன்னு சொல்லலாம். சுய தொழில் செய்யக்கூடியவங்களுக்குமே இந்த நேரம் நல்ல நிலைமை உண்டாகும். ஒருத்தருக்கு இந்த நேரம் கொஞ்சம் உடல்நிலையில பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ளக்கூடியவங்க மருத்துவ ஆலோசனையோட எடுத்துக்க பாருங்க. பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சிறப்பு தான். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா குடும்பம் அதாவது வாக்குஸ்தானத்துல சந்திரிக்கக்கூடிய குருவோட அமைப்பு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டம் குடும்ப வாழ்க்கையிலேயே நீங்க கொஞ்சம் பேச்சுல கவனம் கொடுக்கணும். கணவன் மனைவிக்குள்ள பேச்சாலதான் பாதிப்பு. அதனால பேச்சுல கவனம் கொடுக்க பாருங்க. தடப்பட்ட குழந்தை பாக்கியம் கிடைக்கும்.
வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல மாற்றம் தான். அரசு வழி முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு சிறப்பா இருக்குது. பொன்பொருள் வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த காலத்துல உங்களுக்கு நீங்க கண்ட கனவு நனவாகும். இழுபறியா இருந்த வேலை நல்லபடியா முடிவுக்கு வரும். நோய் நொடிங்கிற நிலைமை இல்லை, அது மாறக்கூடிய அமைப்பு தான். ஆனாலுமே உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. எடுக்கிற வேலையை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு சிறப்பா இருக்குன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவுல மிதுன ராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.